குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு புதன்கிழமை, தனுர் மாதத்தின் 3ஆம் நாள். நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பூஜையை நாம் நடத்திட்டு இருக்கோம். எல்லாரும் உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்குது, தமிழ்நாடே கொண்டாடிக்கிட்டு இருக்குது தனுர் மாதத்தினுடைய இதை. இப்போ நாமளும் 3ஆம் நாள் இதில் இருக்கிறோம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்னைக்கு புதன்கிழமை. புதன்கிழமைனாவே புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பெருமாளுக்கு உகந்த நாளே. அதாவது சிவன் கோயிலில் திருவெம்பாவை படிப்பாங்க. சிவன் கோயிலில் திருவெம்பாவை படிப்பாங்க. விஷ்ணு கோவிலில் திருப்பாவை படிப்பாங்க. எல்லாத்துக்கும் விட இன்னைக்கு நாம் மார்கழியின் 3ஆம் நாள், புதன்கிழமை, சுப நாள். இன்னைக்கு ரொம்ப சுப நாள், சங்கடகர சதுர்த்தி. நமது சங்கடங்களை எல்லாம் தீர்க்கின்ற விநாயக பெருமானுக்குரிய சங்கடகர சதுர்த்தி. மனசுக்கு இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரர் ஐயப்பன் கோயிலுக்கு நடபாதையாக நடந்து போகிறாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பிக்கிறாங்க புதன்கிழமை. அதனால் ஒரே நெர்வஸாக இருக்குது. தலை குளிச்சுட்டு பொழுதுக்கும் சாமிக்கிட்ட அதே தான் வேண்டிகிட்ருக்கேன். நல்லபடியாக அந்த ஐயப்பன் கூப்பிட்டு போயிட்டு நல்லபடியாக வரணும்னு. இன்றைக்கி அதனால தான் ஒரு மாதிரி டென்ஷனாக நர்வஸாக இருக்குது. இன்றைக்கி சுப நாள், நமது சங்கடங்களை எல்லாம் தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் யூடியூப்பில் ஒரு இது படித்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஒருத்தர் இதையே தான் முருகரை பற்றி போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதையும் சொல்கிறேன். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்குமே, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்குமே, சிந்தினகார் சேவகா என்று திருநீறு அணிந்தவார்க்கு மேவ வாராதே வினை. அவ்வளோ அழகாக பாடியிருந்தாங்க. ஒரு இதுதான், இதே தான் இப்போ யூடியூப்பில் ட்ரெண்டிங்காக போயிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் இது பண்ணேன். சாமிக்கிட்ட அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் வேண்டிகிட்டு இருக்கிறேன். மத்தியானம் காலையிலேயே நேற்று காலையில் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி முதல்ல திருவெம்பாவை, நேற்றே திருப்பாவையினோட 10 பாடல்கள் பாடிட்டோம். இன்றைக்கி திருவெம்பாவை மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை முதல்ல. அதே ஒரு டென்ஷனாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், டென்ஷனாக இருந்தது. நேற்று நம்ம முதல் பாடல் பாடியிருக்கோம். இது பாசம் பரஞ்சோதி கென்பாய் ராப்பகல் நாம் பேசும் போதெப்போதி போதார், பேசும் போதெப்போதி போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர், சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு சுகம் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பார் யார் ஏலோர் எம்பாவாய். 2ஆம் பாடல். இது 3ஆம் பாடல். முத்தன்ன வெண்ண கையாய் முன்வந்தெதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதென்றெல்லூரி தித்திக்கப் பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பலவடியீர் பாங்குடையீர், புத்தடியோம் புன்மை தீர்த்தாட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமே, சித்தம் அழகியார்
பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எம் கேளோர் எம்பாவாய். இது 3ஆம் பாடல். இது 4ஆம் பாடல். ஒன்னித் தில நகையாய் இன்னமும் புலர்ந்தின்றோ வண்ணக் கிளிமொழியாய் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கோடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயிலென்றவமே காலத்தைப் போக்காதே விண்ணுக் கொருமருந்தை வேத விழுப்பொருளைக் கண்ணுக் கினியானைப் பாடிக் கசிந்துள்ளம் உள்நெக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக் குறையில் துயில் ஏலோர் எம்பாவாய். இது 4ஆம் பாடல். இது 5ஆம் பாடல். மாலறியா நான்முகனும் காணா மனையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களேம் பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிக் கோதாட்டும் சீலமும் பாடிச் சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் கான் ஏலக் குழலிப் பரிசேலோர் எம்பாவாய். இது 5வது பாடல். இப்போ திருவெம்பாவை 5 பாடல் பாடிட்டு இது சிவன் கோயிலில் பாடுவாங்க. மாணிக்கவாசகர் அருளிய இது. அதே மாதிரி பெருமாள் கோயிலில் திருப்பாவை பாடல் பாடுவாங்க. நம்ம 10 பாடல் பாடியிருக்கோம். 5, 6, 7. ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை நம்ம 10 பாடல் பாடிட்டோம். அடுத்தது நாம் இப்போ 11வது பாடல்லேருந்து ஒரு 5 பாடல் பாடலாம். டைம் ஆகிப்போச்சு. 10. கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழியச் சென்று செருக் செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர் தம் பொற்கொடியே புற்றரவ வல்குல் புனமயிலே போதராய் கற்றத் தோழிமாரெல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாடச் சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக் குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இது 11. 12. கனைத்திலங் கற்றொருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழியே நின்ற பால் சோர நனைந்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமாவைச் சேற்ற மனத்துக் கினியானைப் பாடவும் நீவாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகி போச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ 12 பாடல் நாம் அதாவது திருப்பாவை 5 பாடியிருக்கோம். திருவெம்பாவை 5, திருப்பாவை இப்போ 2, முன்ன 10 பாடிட்டோம். அதனால் இப்போ லேட் ஆகிடுச்சு. நம்ம இந்த சாமி முன்னாடி எல்லாமே வச்சு இங்கே பூ வச்சு பணமும் வச்சு எங்களுக்கு செல்வம் சேரணும், எங்களுக்கு செல்வம் சேரணும், எங்களுக்கு செல்வம் வேணும், இதுக்கு வேணும், அதுக்கு வேணும்னு சொல்லி நம்ம சுவாமிக்கிட்ட தான் மன்றாட முடியும். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. அதனால் அந்த தெய்வம் கொடுக்கும். நீங்கள் முழுசாக நம்புங்க. நீங்கள் இந்த மார்கழி பெருவிழாவை ஒரு கொஞ்சம் அதற்குன்னு ஒரு சிரத்தை எடுத்து நம்ம செய்வோம். வெற்றி நிச்சயம் நம்ம கையில் வரும். அதனால் இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. எனக்கு அவ்வளோ இதாக இருக்குது. நீங்கள் செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னடா சொன்னதையே திருப்பி சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் இதை செய்யுங்க. நம்ம எதை தின்னா போய்த்து எல்லாருமே கஷ்டத்தில் தான் இருக்கோம். ஒருத்தர் கூட அப்படின்னு இல்லை. அதனால் இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ திருவெம்பாவையும் திருப்பாவையும் படிச்சிருக்கோம். இதே போல் நீங்களும் படிங்க. சுவாமி முன்னாடி பூக்கள் வச்சு சுவாமிக்கு அந்த நெய்வேத்தியம் ஏதோ ஒன்று வச்சு
காசு பணமும் வச்சு இந்த செல்வம் எங்களுக்கு வரணும்னு நீங்கள் கட்டாயம் வேண்டிக்கோங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தலை குளிச்சுட்டு அவசர அவசரமாக வந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எங்கள் வீட்டுக்கார் சேலத்துலேருந்து நடந்து போகிறாரு. இன்றைக்கி புதன்கிழமை, இன்றைக்கி நடந்து போகிறாரு. அதுவும் ஒரு இதாக இருக்குது. நான் அப்புறம் காட்டுறேன். ஒரு ஒரு நெர்வஸாக டென்ஷனாக இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு அந்த ஐயப்பனே நல்ல இதாக கொடுத்து நல்லபடியாக வரணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ. வேறு எந்த சிந்தனையுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். தெய்வத்தை தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். சிவபெருமான், விஷ்ணு பகவான், ஸ்ரீரங்கத்து பெருமான், அந்த ஆண்டாள் அருளி செய்த அந்த திருப்பாவை, திருவம்பாவை, அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள், இந்த சிந்தனையில் ஐயப்பன், இதையே தான் நினச்சி சிந்திச்சுட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் நம்ம கவலைகள் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எந்த சிந்தனையுமே இல்லைங்க. நேற்று ஆத்யாவுக்கு பர்த்டே. நாம் யூடியூப்பில் விஷ் பண்ணலான்னு பண்ணோம். அதில் ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு. அதனால் இது பண்ண முடியல. நேற்று பிறந்தநாளுக்கான அந்த ஆத்யாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே.